ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு ஸ்னேக் கார்ட் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம யூஸ்வலாக பச்சை மிளகாய், பருப்பு, கடைசியாக தேங்காய் அரைச்சி பண்ணுற ப்ரிப்பரேஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்பரேஷன். இது ஒரு சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க, நல்ல சுட சுட சாதம் வடித்து அதில் நம்ம இதை போட்டு பெசரிஸு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புடலங்காயில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிறது, இது நாட்டு புடலங்கான்னு சொல்லுவோம். இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி ஷார்ட்டராக இருக்கும். இது ஜென்ரலாக நமக்கு லோக்கலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற புடலங்காய் வெரைட்டி. புடலங்காயில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் டீடாக்சிஃபை பண்ணுது, அதாவது நம்ம பாடியில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால வாரம் ஒரு முறை புடலங்காய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. புடலங்காய் வாங்கும்போது எலசா கொஞ்சம் முத்தலாக இல்லாமல் வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு குக்கிங் டைமும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் நறுக்குன்னு இல்லாமல் ஈவனாக சாஃப்டாக இருக்கும். 1/2 கிலோ புடலங்காய்க்கு இந்த ரெசிப்பியில் நம்ம எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு அதில் ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ பொடியாக நறுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பேஸ்ட் மாதிரி போடுறதா இருந்தால் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் வதக்கும் போது லேசாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இந்த மீன் டைம் பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை ஒரு 100 ml தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 to 20 minutes. காய் வேகும்போது இதை பேரலாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 minutesல மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிடுங்க. இது வேக வைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து வேக வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ புடலங்காய்க்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதை தவிர 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா தூள், அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, இதை சேர்த்து நல்ல மசாலாவாக இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா புடலங்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. நல்லாவே வெந்துடும், சூட்லேயே நல்லா வெந்துடும். அதனால் கொஞ்சமாக இந்த தொக்கு தேவையான தண்ணி ஒரு 50 ml தண்ணி மட்டும் விட்டு இது நல்லா ஒரு திக்கான கிரேவியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய்களை இதில் போடலாம். புடலங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் நீக்கிட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். புடலங்காயெலாம் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா மூடி போட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அதை வதக்கிட்டு இருந்தாலே புடலங்காய் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். இப்போ புடலங்காய் வேகும் போதும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம வேக வச்சுட்டு இருந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது இது நல்லா சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கீ அண்ட் இதுக்கு தேவையான துளி சால்ட் போட்டு நல்லா கிளறி அப்படியே செட் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம புடலங்காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை, காயும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலே வச்சு நல்லா குக் பண்ணுங்க. ஸோ பருப்பும் புடலங்காயும் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியுங்க, சூப்பராக நல்ல கமன்னு நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளவே தாங்க. சுட சுட சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் சர்வ் பண்ணலாம், சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி புடலங்காய் கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.